வணக்கம். இந்த நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸோட அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 29/1/2026 கொடுத்துருக்காங்க. க்ளோஷர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 18/2/2026 கொடுத்துருக்காங்க. க்ளோஷர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18/2/2026 கொடுத்துருக்காங்க. க்ளோஷர் ஃபார் எடிட்டிங் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 18/2/2026 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் பிரிண்டிங் யுவர் அப்ளிகேஷன்ஸ் வந்து 5/3/2026 கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ஃபே பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 29/1/2026 to 18/2/2026. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்னா லாகின் ஃபார் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கேண்டிடேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இதில் வந்து கீழே ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை வந்து நீங்கள் எப்படி ஸ்கேன் பண்ணணுங்கிறதுக்கான கைட்லைன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை அதை செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே இப்படி ஒரு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரின்னு கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே நமக்கு போயிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். தென் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவியூ ஆகும். அதை நம்ம செக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேமில் என்ன நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம். தென் நம்மளுடைய மிடில் நேம் இருந்துச்சுன்னா மிடில் நேம் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் மிடில் நேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் லாஸ்ட் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பரை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மொபைல் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே நம்ம மொபைல் நம்பருக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கூட நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்முடைய கன்ஃபார்ம் இமெயில் ஐடி வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கோடு, அதில் தெரிகிற செக்யூரிட்டி கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். நம்மளுடைய ஃபோட்டோஸோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 சென்டிமீட்டரில் இருக்கணும். அதே மாதிரி கிளியராக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து இருக்கணும். நம்மளுடைய சிக்னேச்சர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸை மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணணும். நம்மளுடைய சிக்னேச்சர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸில் ஏதாச்சும் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இதை கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை எப்படி அப்லோட் பண்ணணும், அதோட சைஸ் என்ன, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோகிராஃப் மஸ்ட் பி அ ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் பிக்சராக இருக்கணும். ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் கலர் பிக்சரை மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி லைட் கலர் ப்ரிஃபர்லி ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். லுக் ஸ்ட்ரைட் த கேமரா வித் ரிலாக்ஸ்டு ஃபேஸாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 KB-லேருந்து 50 KB-க்குள்ளே நம்மளுடைய ஃபோட்டோ சைஸ் வந்து நமக்கு இருக்கணும். டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200 × 230 பிக்சல்ஸில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. கேப்ஸ், கேட்ஸ் அண்ட் டார்க் கிளாஸஸ் ஆர் நாட் அக்செப்டபிள். ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேப்சர் ஃபோட்டோவும் அதே மாதிரி தான். கேப்சர் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வெப்கேம் மூலமாக நீங்கள் வந்து ஃபோட்டோஸை கேப்சர் பண்ணிக்கலாம். இதில் கிளிக் ஹியர் டு ஸ்கேன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் ஃபோட்டோஸை ஸ்கேன் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேப்பரில் பிளாங்க் இங்க் பென்னால் நீங்கள் சிக்னேச்சர்ஸ் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும். அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 140 × 60 பிக்சல்ஸில் இருக்கணும். சைஸ் வந்து நாட் மோர் தென் 20 கேபி. 20 கேபியை விட்டு நமக்கு எக்ஸீடாக இருக்கக்கூடாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேப்சர் ஃபோட்டோ யூஸிங் வெப் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. இதில் கேப்சர் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய ஃபோட்டோஸை கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்லோடட் இமேஜஸ் அண்ட் லைவ் கேப்சர் இமேஜஸ் வந்து இதில் ஷோ ஆகும். இதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதுலேயும் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து நமக்கு அப்லோடட் ஆகிடும். நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். சர்க்கிள் யூ வாண்ட் டு அப்ளை ஃபார்ன்னு கேட்டிருக்காங்க. எந்த சர்க்கிள் கீழே நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த சர்க்கிள் கீழே நீங்கள் அதில் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த சர்க்கிளோட லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நமக்கு லோக்கல் லாங்குவேஜஸ் நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். அதனால் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி do you have a 10th or 12th standard mark sheet certificate evidencing have studied opted local languages. நம்ம லோக்கல் லாங்குவேஜஸ் படித்ததற்கான எவிடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட் அப்படின்னா 12th மார்க் ஷீட் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு ஆப்ஷன் கொடுத்துக்கணும். அதே மாதிரி do you possess the 10th or 12th standard mark sheets evidence having studied possess English as one subject from any school of states. இங்கிலீஷ் கூட நம்ம வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் நாகாலாந்து அண்ட் ஆர் அருணாச்சல பிரதேஷ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படியே நம்மளுடைய கேட்டகரிஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் யூ பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி நம்மளுடைய கேட்டகரிஸ் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்காஸ்ட் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் யூ பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஆஃப் 40% ஆஃப் அபோவான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம். நோனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியன் டு யூ விச் யூ பிலாங்குன்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நேஷ்னாலிட்டி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா do you belong with a religious minority community-யா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா பீரியட் ஆஃப் சர்வீஸை வந்து நீங்கள் மந்த்ஸில் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரிஸ் டு விச் த எக்ஸாமினேஷன் சென்டர் பிலாங். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நம்மளுடைய ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்நாடுல எந்த ஸ்டேட்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட் கோடு வந்து 40 அதில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். சென்டர் ஆஃப் ஸ்டேட் இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டு கீழே வரக்கூடிய எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், அதுக்கப்புறம் ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த இடத்துல உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஐடி கார்டு வந்து நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நம்பர் அண்ட் அதோட ஐடி ப்ரூஃப் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட்டோ, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இல்லை டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி கார்டு இதில் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய நம்பர் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து எதுவோ அதை நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜெண்டர் கேட்டிருக்காங்க. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். டூ யூ ஹேவ் அ ட்வின் பிரதரா சிஸ்டரா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா ஜெண்டர் ஆஃப் த ட்வின் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாதருடைய ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. நம்ம டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய மதரோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் மிடில் நேம் வந்துச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேரிடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பௌஸ் நேம் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய அட்ரஸ் எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரரி அட்ரஸ்ன்னு 2 அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அந்த 2 அட்ரஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிக்கலாம். சேம் அஸ் த அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் 2 அட்ரஸுமே நம்மளுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் நம்மளுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் தான் அப்படின்னா அதில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து 2 அட்ரஸுமே நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் எந்த அட்ரஸில் வந்து ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் கேட்டிருக்காங்க, எந்த அட்ரஸ் வேணுமோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன்ஸ் சார்ஜஸ் வந்து இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன்ஸ் அண்ட் ஈக்குவலண்ட் வந்து நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். எந்த டிகிரி அண்ட் சப்ஜெக்ட் ஸ்ட்ரீம் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பாசிங், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், கிளாஸ் அல்லது கிரேடு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் டுவெல் டிகிரி கேட்டிருக்காங்க. அது நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதனோட டிகிரி எதுவோ ஸ்ட்ரீம் எதுவோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், கிளாஸ் அல்லது கிரேட் எதுவோ அதை நம்ம அதில் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஜி கேட்டிருக்காங்க. அதிலே நீங்கள் எந்த ஸ்ட்ரீமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த டேட்டில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்களோ, டேட் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. எந்த டேட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிங்களோ, சர்டிஃபிகேட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் அல்லது கிரேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருந்தா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா டூ யூ ஹாவ் அ மினிமம் 2 year எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆன் 31/12/2025 ஆஸ் அன் ஆஃபீஸர் இன் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் ஆர் ரீஜனல் ரூரல் பேங்க் as listed the second schedule of ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படி இல்லைனா கமர்ஷியல் பேங்க்கில் ஏதாச்சும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நம்மளுடைய போஸ்ட் எசென்ஷியல் அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நேம் ஆஃப் த எம்ப்ளாயர், நம்மளுடைய நேம் வந்து அதில் டைப் பண்ணிக்கணும். ப்ரெசென்ட்லி ஒர்க்கிங்காக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். டோட்டல் பீரியட் ஆஃப் சர்வீசஸ் ஃப்ரம்லேருந்து 2 வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ், ரீசன் ஃபார் லீவிங் கேட்டிருக்காங்க. இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மந்த்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நம்ம இதில் டைப் பண்ணிக்கணும். இல்லை ஏதாவது நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா ஆட் மோருங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரிமூவ்ங்கிற ஆப்ஷன்ஸ் ரிமூவ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ கேட்டகரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூபி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஆன்லைன் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து டிசைர் பண்ணுறாங்க. அது வேணும்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் நோன், லோக்கல் லாங்குவேஜஸ் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். அதனால் ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக். அது போக உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியுமோ அதில் டைப் பண்ணிவிட்டு ரீட் பண்ண தெரியுமா, ரைட் பண்ண தெரியுமா அல்லது ஸ்பீக் பண்ண தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவியூ ஆகும். நம்ம ஒரு தடவை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஆன் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நோ சேஞ்சஸ் ஆஃப் டேட்டா ஆல்ரெடி என்டர் வில் பி பெர்மிட்டட்னு கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டாஸ் எதுவுமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ண முடியாது. அதனால் ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து டேட்டாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் கம்ப்ளீஷன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ரொசீட் ஃபார் டாக்குமெண்ட் ப்ராசஸ் அண்ட் டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிக்கலாம். அதில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதும் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் மட்டும் தான் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் உங்களுடைய டேட்டாஸில் ஏதாச்சும் எரர் இருந்தால் பேக்குங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும். இது ஓகேங்கிற கொடுத்துட்டு ஆர் யூ ஷுர் டு கண்டினியூ ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும்.
டாக்குமெண்ட் அப்லோட் லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கைட்லைன்ஸ் ஃபார் டாக்குமெண்ட் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்ன சைஸில் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ப்ரூஃப் வந்து நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஜாப் ப்ரொஃபைல் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெஸ்யூம் வந்து நமக்கு அப்லோட் பண்ணணும். எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ், ரெவலண்ட் மார்க் ஷீட்ஸ் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபார்ம் 16 வந்து நீங்கள் PDF ஃபார்மேட்டில் இருக்கணும், அப்லோட் பண்ணிக்கணும். சேலரி ஸ்லிப், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் ரிட் டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு இதில் தெரியிற செக்யூரிட்டி கோரை நம்ம வந்து கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோட் ஆகிடும். இதில் கைட்லைன்ஸ் ஃபார் டாக்குமெண்ட் அப்லோட் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபும் நம்ம சிக்னேச்சர்ஸும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா JPG அல்லது JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரிட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 50 KBலேருந்து 100 KB. இவங்க கொடுத்துருக்க இந்த பேசேஜஸ் தான் நம்ம வந்து நம்மளுடைய நம்ம ஹேண்ட் ரைட்டிங் தான் இதில் இருக்கணும். கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதக்கூடாது, ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதிட்டு இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் கலர் ட்ரூ கலரில் தான் நம்ம ஸ்கேன் பண்ணியிருக்கணும். A4 சைஸில் தான் நமக்கு ஸ்கேன் பண்ணியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோட் ஆகிடும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் தான். இதில் தெரியிற செக்யூரிட்டி கோடை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோன்னே டு யூ வாண்ட் டு சப்மிட்னு கேட்பாங்க. அது நம்ம ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்மளுடைய கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கார்டு நம்பர், உங்களுடைய எக்ஸ்பிரிஷேஷன் டேட், உங்களுடைய இயர், உங்களுடைய CVV அல்லது CVC நம்பர் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு கார்டு ஹோல்டர் நேம் டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு ப்ராசஸும் அதே மாதிரி தான். உங்களுடைய கார்டு நம்பர், உங்களுடைய எக்ஸ்பிரிஷேஷன் டேட், அதுக்கப்புறம் கார்டு ஹோல்டர் நேம் கொடுத்து மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், அல்லது வேலட் அல்லது கேஷ் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பிம் அல்லது UPI மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் பிம் அண்ட் UPI செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய பின் நம்பரை டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங்கில் நீங்கள் எந்த பேங்க்கில் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேமெண்ட் பேங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெசேஜஸ்க்கு வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கங்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும்.